அப்போ இந்த அளவுக்கு வந்து இப்போ எங்களோட குலதெய்வத்து மேலே ஒரு பற்றோட முன்னோர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்கன்னா அப்போ அந்த மாதிரியான ஒரு தியாகத்தை அவர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அந்த வம்சம் வாழ்றதுக்கு அவர் ஒரு பெரும் தியாகத்தை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அவரோட ஆயுசை வந்து அவர் முழுமையாக வாழாமல் ஒரு பெரிய ஒரு டிராஜிக் எண்டில் அவர் போயிருக்காருன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா சில குலதெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புலியோட சண்டை போட்டதெல்லாம் குலதெய்வமாக இருக்கும். முருகன் வழிபாடு இருக்குல்ல, முருகன் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வழிபாடு இருந்தாலும் முருகன் வழிபாட்டுடைய தொன்மையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவலை பலி கொடுத்து ஆடுறது தான் முருகனுடைய வழிபாடு. அப்போ முருகனுக்கு கெடாவும் வெட்டியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இறங்குற அந்த ஆட்டத்தின் பேர் முருக ஆடுதல்னு பேர். இன்னைக்கு அந்த முருக ஆடுதலை நம்ம கருப்பு ஆட்டம்னு சொல்றோம். கருப்பு ஆடுதல்னா கருப்பு வந்து குறி சொல்றதுன்னு சொல்றோம். அவ்வளோ வெளிச்சம், எந்த அளவுக்கு வெளிச்சம்னா அது எதுல இருந்து அந்த வெளிச்சம் வருதுங்கிறதையே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெளிச்சம். ஒரு தேரோட சத்தம் கேக்குதான், ஆனா அவங்களால பார்க்க முடியாது, கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் அந்த கோட்டையில இருந்து கிளம்பி கருப்பு கோயில் வரைக்கும் தேர் மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது ஒருத்தர் மட்டும் சொல்ல, யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருமே சொல்றாங்க. ஓகே, பட் இந்த கான்செப்டே நீங்க பிலீவ் பண்றீங்களா பாரி? அது கிறிஸ்டியானிட்டியோ இந்துவோ ஒரு ஆன்மாக்கு நம்ம பலி கொடுத்து அதை எழுப்பி அதன் மூலியமா ஒரு பவர் வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம தமிழர்களின் தொன்மையை குறித்து வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உலகம் வந்து பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாகரிகத்தில் நம்மளோட வழிபாட்டு முறை அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க மற்ற நாகரிகம் மற்ற கூட்டத்தை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. அப்படி நம்மளோட நாகரிகத்தில் வழிபாடு இறை நம்பிக்கையை பற்றி பேசணும்னா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசையாக இருந்தது இந்த தலைப்பை பற்றி பேசணுன்னு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த டாப்பிக்கை வந்து பேசுகிறோம். ஒரு சரியான நேரத்தில் தான் வந்து பேசுகிறோம்னு நினைக்கிறேன், மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுனால. கருப்புசாமி வழிபாடு அதை பற்றி வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து பாரி கூட டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறத நீங்களும் ரொம்ப விரும்புவீங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதுதான் தலைப்பு. வணக்கம் பாரி. வணக்கம். கருப்புசாமி, நீங்கள் கருப்புசாமி வழிபாடு என்னோட குலதெய்வம் சில பேருக்கு ஆணையடி கருப்பு தான். ஓகே, ரைட்டு. ஸோ என் பேசிக்காக சொல்லுங்கள், கருப்புசாமி இந்த சிறுதெய்வம் பெருதெய்வத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கீங்க. பட் கருப்புசாமி அப்படிங்கிறவர் எந்த ஒரு கேட்டகரிக்குலர் வர்ஷிப்பில் வந்து வருவார் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி? கருப்பசாமியில் நிறைய வேரியேஷன்ஸ் உண்டு. கருப்பசாமிங்கிறது வந்து ஒரு ஜென்ரிக் டேர்ம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா ஒரு ஆசிவக மரபுல தான் கருப்பசாமி வழிபாடு இருந்திருக்கும். ஆசிவகம்ங்கிறது தமிழருடைய பழைய மெய்யியல் கோட்பாடு. ஸோ அந்த ஆசிவக மரபுல நீங்கள் ஐயனார், கருப்பசாமி, இந்த வேரியேஷன் வழிபாடுகள் எல்லாமே இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து ஆசிவக வழிபாடுங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல், அதாவது பலி கொடுக்குறதும் இருக்கும், பலி இல்லாமல் இருக்கிறதும் இருக்கும், வந்து படையல் வந்து சைவ படையல் போடுறதும் இருக்கும், பலி கொடுக்குற படையலும், இது மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அதாவது இந்த துருவம் அந்த துருவம், இன்மை மறுமை, அந்த மாதிரியான எல்லா கான்செப்டும் உள்ளடக்கிய ஒரு மதமாக, ஒரு மெய்யியல் மதம்னு சொல்ல முடியாது, ஒரு வாழ்வியல் தான் வந்துட்டு ஆசிவகம். ஸோ அந்த ஆசிவகத்தில் கருப்பு வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு டேர்ம். அதாவது இப்போ உங்களோட முன்னோர் இருப்பாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு முன்னோர் இருப்பார், எனக்கு ஒரு முன்னோர் இருப்பார். நம்ம முன்னோர்களில் ஏதோ ஒரு பெரிய மக்களுக்காக ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் இல்லை மக்களை பாதுகாக்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உயிரை ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அவரை வந்து கருப்பாக மாறிட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் அவருடைய ஆன்மாவை வழிபடுற ஒரு நிகழ்வு தான் கருப்பசாமி வழிபாடு. ஸோ இதுதான் விஷயம். இந்த கருப்புசாமி அப்படிங்கும்பொழுது ஒரு நபரை குறிக்கிறது கிடையாது. இது இப்போ என்னோட முன்னோரில் ஒருத்தர் இறந்துருப்பாரு, அவரை நான் கருப்பசாமியாக நான் வழிபடுறேன். அதே போல் உங்கள் முன்னோரில் ஒருத்தர் இறந்துருப்பாரு, அவரையும் நீங்கள் கருப்பசாமியாக தான் வழிபடுவீங்க. ஸோ கருப்பசாமிங்கிறது ஒரு கடவுள் கிடையாது, பல பேருடைய முன்னோர்களை நம்ம வழிபடுற முறை இது கருப்பு வழிபாடு. ஸோ அதனால தான் கருப்பசாமி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு சின்ன சின்ன வேரியேஷனில் வழிபாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும். சில கருப்பசாமிகளுக்கு வந்து கல் படையல் போடுவாங்க, சில கருப்பசாமிக்கு சாராயம் படையல் போடுவாங்க, சில இதெல்லாம் அது படையல் போட மாட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையான கருப்புகளுக்கு வந்து உயிர் பலி தான். கருப்புனாவே உயிர் பலிங்கிற கான்செப்ட் தான் ரொட்டீனாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். கருப்பை வழிபடும்போது உயிர் பலி கொடுத்துட்டு அந்த உயிர் பலி கொடுத்த உடனே கருப்பு வந்து நம்ம உடம்புல இறங்கும். நம்மளோட அதுவும் யார் உடம்புல இறங்கும்னா தந்தை வழியில் கடத்திட்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குடும்பத்துடைய பெட்டர்னல் லைனேஜ், அந்த லைனேஜில் வரவங்களுக்கு தான் அதில் மூத்த பையனுக்கு அது இறங்கும், அது மரபு. ஸோ அந்த மாதிரி அவங்க தான் வந்து கருப்பு ஆடுவாங்க. அவங்களோட உடம்புல வந்து அந்த ஆன்மா, அந்த கருப்போட ஆன்மாவை இறங்கிட்டு குறி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய காலகட்டத்தில் இருந்தே இந்த மரபு வந்து இருக்குது. அன்னைக்கு அதோட பேர் வந்து முருகாடுதல். ஓகே, சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முருகன் வழிபாடு இருக்குல்ல, முருகன் வழிபாடும் இதே தான்.
முருகன் வழிபாடு இருக்குல்ல, முருகன் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வழிபாடு இருந்தாலும் முருகன் வழிபாட்டுடைய தொன்மையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து சேவலை பலி கொடுத்து ஆடுறது தான் முருகனுடைய வழிபாடு. அப்போ முருகனுக்கு கெடாவும் வெட்டியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இறங்குற அந்த ஆட்டத்தின் பேர் முருக ஆடுதல்னு பேர். இன்னைக்கு அந்த முருக ஆடுதலை நம்ம கருப்பு ஆட்டம்னு சொல்கிறோம். கருப்பு ஆடுதல்னு கருப்பு வந்து குறி சொல்கிறதுன்னு சொல்கிறோம். அன்றைக்கி அதே போல் முருகு வந்து நம்ம உடம்புல வந்து குறி சொல்கிறதுன்னு அப்படின்னு கான்செப்ட். அப்புறம் அதில் முருக வழிபாடு மட்டும் அப்படியே பெருந்தெய்வ வழிபாட்டில் போயிட்டு ஐக்கியமாயிடுச்சு. கருப்பு வழிபாடு வந்து இன்னும் சிறுதெய்வ வழிபாடாகவே தொடருது. ஏன்னா கருப்பு வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இந்த இண்டிவிஜுவல் கார்டுங்கிறனால, முருகங்கிறது ஒரு யூனிவர்சலாக எல்லா தமிழர்களும் ஒரே மாதிரிங்கிறனால முருகன்கிறது ஒரு யூனிவர்சல் கார்டா அப்படியே எல்லா தமிழர்களுக்குமான முன்னோராகவே போயிடுறாரு. பட் கருப்பு வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திற்கான ஒரு கடவுளாக இருக்கனால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணையடி கருப்பு அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படி என்ன அது? அவர் ஆணையடி கருப்பு. அவர் எங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த யானையை வந்து ஒன்றும் அடக்கியவராக இருப்பார், இல்லைன்னா ஒரு யானையை ஏந்தி யானையோட சேர்ந்து போர் செய்தவராக இருப்பார். இதுதான் அது. காரணம்னா அந்த ஆணையடி கருப்புடைய கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு ஐயனார் கோயில். சரி, அது முழுக்க முழுக்க அந்த சொன்னது ஆசிவக மரபு. இந்த ஆணையடி கருப்பு கோயில் வந்து ஐயனார் கோயில் தான். அந்த ஆணையடி ஐயனார் கோயில் தான் அது. அதில் அந்த ஆணையடி கருப்புங்கிறது என் குலதெய்வம். ஸோ கருப்பசாமி தான் எங்கள் குலதெய்வம். ஆனால் அந்த குலதெய்வம் எங்கே காவலுக்கு நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயிலில் காவலுக்கு நிற்கிது. அது எப்படி? அதுதான் நம்ம இந்த ஆசிவக மரபு. ஐயனார் யாருன்னா உயிர் பலி கேட்காதவர். ஆமாம், ஆனால் கருப்புக்கு வந்து உயிர் பலி கொடுக்கணும். ஸோ எங்கள் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நடையை சாத்திடுவாங்க. ஐயனார் நடையை சாத்திட்டு கருப்புக்கு வந்து கிடா வெட்டுவாங்க. ஸோ கருப்புக்கு கிடா வெட்டிட்டு அப்புறம் ஐயனாருக்கு வந்து பொங்கல் படையல் போடுவாங்க. சக்கரை பொங்கல் இது செஞ்சு ஐயனாருக்கு படையல் போடுவாங்க. கிடா வெட்டும் போது கறி சமைக்கும் போது ஐயனார் வந்து மூடி வச்சுருவாங்க. கறி விருந்து பரிமாறுற மாதிரி. அதாவது கருப்பசாமியை வழிபடுற வந்தோம்னா கெடா வெட்டிட்டு கருப்பை வழிபடுறோம். அப்போ வந்து ஐயனாரோட இதை சாத்திருப்பாங்க. ஐயனாரை மட்டும் வழிபடுற மாதிரி இருக்குன்னா பொங்கல் மட்டும் இது பண்ண அப்போ வந்து ஒன்றும் சாத்த மாட்டாங்க. ஸோ சைவ படையல் மட்டும் போடுற மாதிரினா இப்போ நாங்களே மாறி மாறி பண்ணுவோம். சிலருக்கு கெடா நேர்ந்து விடுவாங்க, கெடா நேர்ந்து விடுறவங்க அங்கே வந்து கெடா வெட்டுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ஸோ இந்த மாதிரியான முறை வந்து தமிழ்நாடு முழுக்க நிறையா கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம். குலதெய்வ கோயில்கள் பல கோயில்கள் நான் சொல்கிறது வந்து மோர் தென் 70% ஆஃப் த குலதெய்வ கோயில்களில் ஐயனாரும் கருப்பும் ஒரே கோயில் இருக்கும். ஓகே, இதான் ஃபார்மாலிட்டி இருக்கும். ஐயனாரும் இருப்பாங்க கோயிலில், கருப்பும் இருக்கும். ஏன்னா ஐயனார் வந்து ஆசிவகத்துடைய இந்த ஸ்தாபனர்கள் தான் ஐயனார்கள். ஓகே, நாங்கள் முன்னாடி சொல்ல மர்கலி கோசலாறு, பற்குடுக்கை நங்கினியார் இவங்களெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நினைக்கிறேன். ஆசிவகத்தை பற்றி பேசினது மர்கலி கோசலார் பற்றி சொல்லியிருக்கோம்ல. ஸோ மர்கலி கோசலாறு, பற்குடுக்கை நங்கினியார், இந்த மாதிரி 3 ஐயனார்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த 3 ஐயனார்களை வந்து நம்ம வழிபடுறோம். அட் த சேம் டைம் நம்ம குடும்பத்தில் அந்த ஆசிவக மரபை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம குடும்பத்திற்காக உயிர் திறந்தவங்க கருப்பு. அந்த கருப்புங்கிறது அந்த ஆன்மாக்கள் வந்து இந்த ஆசிவகத்தை பாதுகாக்குது, ஐயனார்களை பாதுகாக்குதுங்கிற கான்செப்டில் அந்த கோயிலை பாதுகாக்கிறதுங்கிற அடிப்படையில் நம்மளோட முன்னோர்களும் அங்கே வச்சு நம்ம வழிபடுறோம். ஸோ இப்படி தான் பேசிக் கான்செப்ட். நான் சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பார்க்குறேன், இந்த தமிழ் பாட்காஸ்ட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பௌத்தம், ஜெயினம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வைதீக மதம், இதெல்லாமே வர்றப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் மருவி உருவானது தான் வந்து ஆசிவகம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலி அந்த கான்ட்ராஸ்டாக ரொம்ப தப்பு. ஆசிவகம்ங்கிறது அவைகளுக்கும் முந்தியது தான். இது என்ன பிரச்சனைனா மர்கலி கோசலார் வந்து அதை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே இவங்க வந்து என்னென்னா அவர் தான் ஆசிவகத்தை தோற்றுவித்துட்டாருன்றாங்க. மர்கலி ஆமாம், அவர் ஃபவுண்டர்லாம் கிடையாது. மர்கலி அதாவது என்னன்னா சமணம்ங்கிறோம்ல, சமணமும் ஆசிவகமும் வேறு வேறு அல்ல. ஆனால் அந்த சமணத்தை வந்து ஜெயின்ஸ் வந்தோடனே மகாவீரருக்கு அடுத்து மகாவீரரை மட்டும் தூக்கிக்கிட்டு ஜெயின் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க ஜெயினம்ங்கிற கான்செப்டில் போகிறாங்க. சரியா? நீங்கள் அந்த ஜெயினத்துக்கு முன்னாடியே நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரமணான்னு ஒன்று இருக்கும். ஸ்ரமணா. ஓகே, ஸ்ரமணாங்கிறது என்ன மதம்? அப்போ புரியுதா? ஸ்ரமணா மதம் என்ன? அந்த ஸ்ரமணா மதத்திலிருந்து தான் ஜெயின் வந்துச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, தமிழ் சமணம்ங்க. அந்த தமிழ் சமணத்திலிருந்து தான் அங்கே ஜெயினம்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அவங்க அது ஒரு இன்னொரு அதாவது ஒரு செக்டாக மாறுறாங்க. ஸோ அந்த ஒரு செக்டாக மாறி அவங்க அதை உடச்சிட்டு வேறு மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் போகிறாங்க. அப்போ தான் உயிர்கொள்ளாமைலாம் ஓவராக கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி சமணர்கள் வந்து உயிர்கொள்ளாமை கோட்பாடு இல்லை. ஓகே, அந்த வாயை கட்டுறது, வெள்ளாடை உடுத்திட்டு வெறும் இந்த அதுக்கப்புறம் தான் வருது. அதெல்லாம் ஜெயின மதம். அதுக்கும் சமணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுதா? இது வாயை கட்டிட்டு கிருமியெல்லாம் கிருமி செத்துற போது வாய்க்குள்ள கிருமி போயிட போடலாம். இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் லெஸ்ஸாக இருக்கிறது வந்து ஜெயின். அந்த ஜெயின் மதம் இவருக்கு மகாவீரர் காலகட்டத்தில் அவருக்கு பின்னாடி வந்தவங்க உருவாக்கிட்டு போறது. அவர் 24வது தீர்த்தங்கரர். சமண ட்ரெடிஷன்ல 24வது தீர்த்தங்கரரை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஜெயின் அப்படின்னு போயிடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருந்த 23 பேர் யாரு? புரியுதா? அவங்க எல்லாமே இந்த ஸ்ரமணாங்கிற அதாவது தமிழ் சமணம்.
அந்த தமிழ் சமணத்தை தான் வடக்குல வந்து ஸ்ரமணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி குழப்பலாட்டம் பண்ற டைம்ல மர்குலி கோசலார் வந்து மகாவீரருக்கு சமகாலத்தவர், ஒரே டைம் ஸ்கேல் இருக்கவர். அப்ப அவர் என்ன பண்றாரு, மகாவீரரோட போய் டைரக்டா தர்க்கமே பண்றாரு. அந்த தர்க்கத்துல வந்து ஆக்சுவலா மர்குலி கோசலார் ஜெயிச்சிடறாருலாம் சொல்லுவாங்க. அந்த கதையே இருக்கு, இன்னும் இருக்கு. ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்த சமணர்கள் வந்து, அதாவது அங்கிருந்த ஜெயின்ஸ் வந்து நாய் கடித்த கோழி கறியை சமைச்சு கொடுத்து அந்த இதுல வந்து அவர் ஃபுட் பாய்சன் ஆகி அவர் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துறாருங்கிற மாதிரி தகவல் வரும். மர்குலி கோசலார் கொலை பண்ணிட்டாங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அவங்களோட புராண கதைகள்லேயே அது வருது. ஸோ மர்குலி கோசலாரை அப்படிதான் நம்ம பார்க்குறோம். நம்மளோட டெக்ஸ்ட்ல இருந்து மர்குலி கோசலாரை நம்ம கண்டுபிடிக்கல, அவங்க சொல்லி வச்சிருக்க கதைகள்ல இருந்தா மர்குலி கோசலாரே நம்ம எடுக்கிறோம். அப்ப மர்குலி கோசலார் வந்து தர்க்கத்துல மகாவீரர் வெற்றி பெற்றாருங்கிறத அவங்க தான் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம பதிவு பண்ணல. அப்ப இங்க இருந்து சவுத்துல இருந்து ஒருத்தர் போயிட்டு அவங்க என்னடா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிட்டு மகாவீரர் ஏண்டா போட்டு, அப்பனா இவங்க முன்னாடி இருந்தே இருக்கிறவங்க, இவங்க ஆசியோக மரபு, இவங்க அப்படி உடஞ்சு போற அந்த செக்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ பழைய செக்டை திரும்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ல. இப்போ அவங்க உடச்சிட்டு போயிட்டாங்க, அப்ப நம்ம ஒரு பழச வச்சுக்கிட்டு பண்ணணும்ல. அது பேசிக்கா சொன்னா ரொம்ப மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்ப எடப்பாடியாரோடையது ஏடிஎம்கே அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு முன்னாடி இருந்தே ஏடிஎம்கே இருக்கு. ஆனா ஒரு குரூப் அங்க உடச்சு வெளியில போனதுக்கு அப்புறம் எடப்பாடி வந்து அது எல்லாத்தையும் இது பண்ணி, அப்ப ஒரிஜினல் ஏடிஎம்கே பழசு எல்லாம் ஒண்ணு தானே, அதே கான்செப்ட் தான். ஸோ பழைய ஆசிவகத்தை தான் இவங்க வந்து ஒரு புதிய தலைமையின் கீழே ஆசிவகத்தை கொண்டு வராங்க. அது மர்குலி கோசலார். அந்த மர்குலி கோசலார் ஒரு ஐயனார். ஐயனார்ல 3 விதமான ஐயனார்கள் இருக்காங்க, அந்த வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு. இதுல மர்குலி கோசலார் ஒரு ஐயனார். சரி, அது ஐயனார் அந்த உட்கார்ற வடிவம், கையில வச்சிருக்க ஆயுதங்கள், இதை வச்சு 3 வகையான ஐயனார்களை வகைப்படுத்தி இருக்காங்க. ஸோ அதில் அந்த சார்ந்த ஆய்வு புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குன்னு வைங்களேன். அதில் படிக்கும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன் தான் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இப்போ இந்த ஐயனார்கள் வந்து கடவுள்கள். இந்த ஐயனார்களில் வந்து கடவுள்னா என்னன்னா அவங்களே கடந்து உள்ள சென்றவங்க. புரியுது. அந்த வகையில் கடவுள்கள். இவங்களை நம்ம வழிபடுறோம். இவங்களுக்கு வந்து அசைவத்தை உண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைவ படையல் போடுறோம். பட் அட் த சேம் டைம் இவங்க வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவங்களும் கிடையாது. சரி, அவங்க தங்களுடைய துறவற வாழ்க்கைக்கு அசைவம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து போறாங்க, வள்ளலார் மாதிரி. அதே போல துறவற வாழ்க்கைக்கு உங்களுக்கு போகணும்னா நீங்களும் அசைவத்தை தவிர்த்துட்டு போகணும். நம்ம யாரும் துறவற வாழ்க்கைக்கு நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கோம். அப்ப நம்ம வந்து அதை துறக்க போறது இல்லை. ஆனா அட் த சேம் டைம் அவங்க சாப்பிடாத ஒரு விஷயத்தை போய் அவங்க கிட்ட போய் காட்டிட்டு இருக்க கூடாதுல்ல. ஸோ அதனால ஒரு திரை, ஒரு சில கோயில்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திரை போடுவாங்க, ஒரு சில கோயில்களில் நடை சாத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விதி மாறும். சில கோயில்கள் வந்து கண்ணை கட்டுவாங்க. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கும். இப்படிதான் அந்த ஆசிவக திருக்கோயில்கள் இருக்கு. இந்த பழக்கங்கள் இன்னைக்கு நேற்றுலாம் வந்ததில்லை. நான் இங்க குலதெய்வ கோயிலுக்கே போனேன். நான் என்ன நினைச்சேன், எங்க குலதெய்வ கோயில்லாம் ரொம்பலாம் பழசாலாம் இருக்காது, ஏதாவது இன்னும் மிஞ்சி போனா ஒரு 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உருவான மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு சின்ன வயசுல மொட்டை போடுறதுக்கு போனது உண்டு. சின்ன பையனா இருக்கும்போது, பொடி பையனா இருக்கும்போது மற்றவங்களோட வேண்டுதலுக்கு கூட கூட்டு போனது. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தமிழ் தேசியம்லாம் பேசினதுக்கு அப்புறம் நான் போகும்பொழுது அங்க ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனையடி கருப்பு குலதெய்வம். அதுக்கு அந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சிமெண்ட் சிலை தான், யானையோடைய உருவம் இருக்கும். யானையோட உருவத்துக்கு கீழே வந்து அந்த கருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஆனையடி கருப்பு. ஸோ அங்கே யானையோட சிலை பெருசாக இருக்கும், கருப்பு சாமி கீழே இருப்பாப்புல. அவங்க அங்கே தான் பழி கொடுக்குறது, சைடில் பழி கொடுக்குறது எல்லாம் நடக்கும். இந்த சிலை வந்து சிமெண்ட் சிலை. இது வந்து அப்பப்போ மாற்றி காட்டி பெயிண்ட் அடிக்கிறது, இது மாறிக்கிட்டே ரெனோவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலில் பழைய சிலைகள் இருந்துச்சு. அதாவது எங்களோட முன்னோர்கள் பல ஆண்டுகளாக கும்பிட்டுருப்பாங்கல்ல, அந்த சிலைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, அதில் தூக்கி ஓரம் போட்டாங்க. அந்த கோயில்லையே ஓரத்தில் அடிக்கிட்டாங்க. பழமையான சிலை அடிச்சு சொல்லலாம், நீங்க ரொம்ப ரொம்ப பழசா இருக்கும் சிலைகள்லாம். நான் அதெல்லாம் நம்ம வந்து அகலாய்வு துறையெல்லாம் வச்சு ஆய்வு பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் வந்து போயிருங்க. அது வந்து 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு போயிடும், 6ஆம் நூற்றாண்டு போயிடும். சிலையெல்லாம் பார்த்தா அவ்வளோ பழைய ஆசிவக சிலைகள், எல்லாம் ஆசிவகம் முழுக்க முழுக்க. அது எல்லாமே ஐயனார் சிலை, கருப்பசாமி சிலை, இது எல்லாம் இருக்கு. எல்லாம் அந்த சிலையோட வடிவம், அந்த சிலையோட உருவம், அதுல இருக்கக்கூடிய அதுல கல்வெட்டு கிடக்கு, என்னென்னமோ கிடக்கு. அவ்வளோ சிலை எல்லாம் அப்படியே போட்டு ஓரமா போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா போச்சு. நான் ஒரு வீடியோவும் பண்ணியிருப்பேன், நம்ம வள்ளல் மீடியாவுடைய தொடக்கத்துல போய் பாருங்க. செங்கோல் டிவி சொல்றீங்க? இல்ல வள்ளல் மீடியா தொடக்கத்துல நம்ம இந்த மீடியா தொடங்கினா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து குலசாமி கோயிலுக்கு போயிட்டு தான் போட்டிருப்போம். ஸோ அது அந்த வீடியோ தான் அதுல முதல்ல இருக்கும். அதை போய் பாருங்க, அதுல இருக்கும், அந்த வீடியோல இருக்கும், வள்ளல் மீடியால இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையெல்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். பழைய காலத்து சிலை அவ்வளோ சிலை கிடக்கும் அங்கே. ஸோ இது மாதிரி குலதெய்வ கோயில்களில் இப்போ புதுசாக வைக்கிற சிலைகள் கோயிலை ரெனோவேட் பண்ணுறங்கிற பேரில் மாற்றிடுறாங்க. அன்றைக்கெலாம் அப்படிலாம் இல்லை.
அன்னைக்கெல்லாம் வண்டி கட்டிட்டு தான் போவாங்க. சரியா, வண்டி கட்டிட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு பயணப்பட்டு தான் போயிட்டு அங்கே போய் தங்கிட்டு அங்கே குடிசை போட்டு தங்கிட்டு அங்கே சாமிக்கு எல்லாம் வேண்டி முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டர்னுக்கு 2 நாள் இந்த மாதிரி தான். இது இருக்கிறது அரியலூரில், நாங்கள்லாம் இருக்கிறது தருமத்துப்பட்டி, சொந்த ஊர் தருமத்துப்பட்டி. அப்போ எங்கள் முன்னோர்கள் வருஷம் குலசாமிக்கு வேண்டிக்கிட்டு போகிறது அப்படின்னா திண்டுக்கல் எங்கே இருக்குது, திண்டுக்கல்ல இருக்க தருமத்துப்பட்டி எங்கே இருக்குது, அரியலூர் எங்கே இருக்குது, மாட்டு வண்டியில் தான் போயிருக்கணும். அப்போ ஒட்டுமொத்த ஊரும் போகுமா? அப்படி அந்த ஊரே போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த டைம் ஸ்கேல்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன், என்னோட முன்னோர்கள் எப்படி போயிருப்பாங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சே பார்க்க முடியல இப்போ இருக்கிற ரியாலிட்டி. ஆனா போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க, கிடா வெட்டி இருக்கிறாங்க, காலங்காலத்துக்கும் வெட்டி இருக்கிறாங்க. இப்பதான் எங்களோட தாத்தா காலகட்டத்தில இருந்து, அதாவது என்னோட தாத்தா இல்ல பாட்டன் காலகட்டத்தில இருந்து இந்த அவர் வந்து வள்ளலாரை பின்பற்றிட்டாரு. ரைட். ஸோ அப்போ அதுலேருந்து அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டாரு அவர் விட்டுட்டாரு. கோயிலுக்கு கடை வெட்டுறது எல்லாத்தையும் தடுத்து இது பண்ணிட்டாரு. ரெண்டாவது இவர் வெட்டுறது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் பங்காளிலாம் இப்போ இது பண்ணாதீங்க, இது வள்ளலாரியல் ஆர்வப்பட்டு இதாயிட்டாரு. ஸோ அவர் வந்து கிடா வெட்டுறது. இப்போ நான் போகும்போது குறி சொல்லும்போது தான் 16 கிடா வெட்டு பாக்கி கிடக்குன்னு என்கிட்ட சொல்றாங்க, குறி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து சொல்லுவாங்களாங்க? ஆமா, கருப்பு இறங்கி சொல்ற கணக்கு தானே, அதான நம்பிக்கை. ஸோ இது வந்து கருப்பே இறங்கி சொல்லுதா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கோயில இருக்க பூசாரிக்கு எந்தெந்த குடும்பம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அவங்களும் குடும்பமா தான் அந்த சாமி ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியும், எந்தெந்த குடும்பத்துக்கு வந்து கரெக்டாக வெட்டியிருக்காங்க, யார் வெட்டலை, யாருக்கு பாக்கி இருக்குது, அது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் வரும்போது இது இத்தனை கிடா வெட்டு பாக்கி கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்னா வெட்டுறது நிப்பாட்டியாச்சு. இப்போ எங்களோட பங்காளிகள்லாம் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் இவர் இப்போ பண்ணதுனால அது செயின் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த பழக்கங்கள் வந்து வள்ளலாருடைய தத்துவத்தை ஏற்றுக்கிட்டனால அது அப்படியே நடுவில். ரைட். ஸோ பேசிக்கலி இப்போ நானும் சாப்பிடுவாங்க வீட்டில், கோயிலுக்கு படையல் போடுறத நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ரீசன் வச்சு, சும்மா சம்பிரதாயம் சடங்கு அப்படின்னு இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும், வாழ்வியலில் அது சம்மந்தப்பட்டிருக்கும், சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கருப்பு சாமி அப்படிங்கிற ஒரு வழிபாடு கான்செப்ட் கொண்டு வரதுக்கான ஒரு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னோர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்கு இதை வந்து நிறைவேற்பாங்க? நடுகள் வழிபாடு தாங்க இது. நம்ம முன்னோர்களை நம்ம அனுசரிக்கிறது, வழிபடுறது தான். அதாவது நமக்காக அப்போ இந்த அளவுக்கு வந்து இப்போ எங்களோட குலதெய்வத்து மேலே ஒரு பற்றோட முன்னோர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்கன்னா, அப்போ அந்த மாதிரியான ஒரு தியாகத்தை அவர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அந்த வம்சம் வாழ்றதுக்கு அவர் ஒரு பெரும் தியாகத்தை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அவரோட ஆயுசை வந்து அவர் முழுமையாக வாழாமல் ஒரு பெரிய ஒரு டிராஜிக் எண்டில் அவர் போயிருக்காருன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா சில குலதெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புலியோட சண்டை போட்டதெல்லாம் குலதெய்வமாக இருக்கும். அதே போல் சில பெண் குலதெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீ குளிச்ச பெண்கள் இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரும் துயரத்தினால, அதாவது குலதெய்வ வழிபாட்டில் நிறைய வேரியேஷன் இருக்கு. ஸோ ஒரு குடும்பத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பெண் வந்து அவங்களோட ஆசை ஏதோ ஒரு திருமணம் செஞ்சுக்கணும் ஆசை இருக்கும், குழந்தை ஏதோ ஒரு ஆசையில ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஒரு ஒரு பெரிய சோகத்தை வந்து அந்த நிகழ்வு கொடுத்துருச்சுன்னா அந்த பெண்களையும் வந்துட்டு அப்படியே குலதெய்வமாக மாற்றிடுவாங்க. ஸோ அவங்கள வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி குலதெய்வங்களும் நிறையா இருக்குது. அதே போல் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு ட்ராஜடி நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ட்ராஜடியில் ஒரு உயிர் போகுது அப்படின்னா அதை அந்த ஊரே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதுனா குலதெய்வமாக மாற்றிடுவாங்க. இல்லை, அது என்ன ரீசன்? அது இப்போ வெட்டுடையா காளி இருக்குல்ல, வெட்டுடையா காளி வந்து வரலாறு தானே, சிவகங்கை பக்கத்தில் வெட்டுடையா காளிங்கிறது நமக்கு ஒரு ரிட்டன் வரலாறு தான். வந்து வேலுநாச்சியார் வந்து தப்பிச்சு போகிறாங்க. வேலுநாச்சியார் எந்த வழியில் தப்பிச்சு ஓடுறாங்கிறத வெள்ளைக்கார படை துரத்திட்டு வரவங்க தெரியல. அப்போ அங்கே வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அவங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ பேர் காளி. அது அவங்க பேர் காளியானலாம் தெரியல. வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு வராங்க. அப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு, வயசுக்கு வராத ஒரு சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைய பார்த்துட்டு, ஏம்மா இந்த வந்து நீ இந்த மேய்ச்சிட்டு இருக்கியே, இந்த பக்கம் வந்து போனாங்களா அப்படின்னா, ஆமாம் போனாங்க அப்படின்னோடனே, சரி எந்த டைரக்ஷனில் போனாங்கன்னா அதை நான் சொல்ல முடியாதுங்கிறாங்க. நீ பார்த்தியா இல்லையா? நான் பார்த்தேன். அப்போ சொல்லு எந்த டைரக்ஷனில் போனாங்க, எந்த வழியில் போனாங்க அவங்க அப்படின்னா, நான் காட்டி கொடுக்க முடியாது. அவங்க இப்போ பார்த்தேன், அவங்க போனாங்க, அவங்கள வணங்கினேன், ஆனால் நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் உனக்கு அவ்வளோ திமுறான்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், அவனோட கத்தி எடுத்து அவன் வந்து அந்த சின்ன பிள்ளைங்க கூட பார்க்காம அப்படியே வெட்டி துண்டாக்கிடுறான். 2 துண்டாக்கி போட்டு போயிடுறான். அப்படி வெட்டுப்பட்டு 2 துண்டா விழுந்திருக்க பெண்ணை பார்த்தோன்னே அவங்க மக்கள் வருவாங்கல்ல, அடுத்து மக்கள் வந்து பார்க்கும்போது இந்த வெள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுக்காம தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாலே அப்படிங்கும்போது, வேலுநாச்சியார் எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்டான்ஸு, வேலுநாச்சியாருக்காக உயிரை தியாகம் பண்ண அந்த பெண்ணுக்கு வந்து திரும்ப யாரு செலவை கோயில் கட்டுறா? வேலுநாச்சியார் தான் வந்து பண்றாங்க. வெட்டுடையா கோயில் அவங்க தான் வந்து கட்டுறாங்க. அப்புறம் மருது சகோதரர்கள் எல்லாருமே அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடுறாங்க. ஸோ என்னன்னா இதுதான் நம்ம மரபு.
அவங்க நம்ம சமூகத்துக்காக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை ஒருத்தவங்க பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த அவங்கள வந்து நம்ம கடவுளாக்கி அவங்களை வழிபடுற மரபு தான் தமிழர் மரபு. அப்படித்தான் மாவீரர் தினம்லாம் நம்ம அனுசரிக்கிறோம். அந்த மரபோடைய தொடர்ச்சி தான் மாவீரர் தினம்லாம். நமக்காக ஒரு பெரும் தியாகத்தை செய்கிறவர்களை நம்ம வந்து கடவுளாக்குறோம். புரியுதா? ஸோ இந்த அடிப்படையில் கருப்பு சாமிகள் எல்லாமே நம்ம குடும்பங்களில் ஏதோ ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சு வந்தவங்க. அந்த கருப்புகளில் ஒரு சில கருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு போய் போரில் நம்ம குடும்பத்தை சார்ந்து வீரமரணம் அடைஞ்சவங்களா இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கோட சண்டை போட்டு யானையோட மோதி சண்டை போட்டு வீரமரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க. புலியோட சண்டை போட்டு வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. இந்த கதைகள் அதுக்கு தகுந்த மாதிரி பேர்களோட அந்த இருப்பாங்க. அதே போல இஸ்லாமிய மன்னர்களோட சண்டை போட்டு வீரமரணம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. இந்த இதுல எல்லாருமே நம்ம கடவுளை மாத்தி கருப்பு சாமிகளாக கும்பிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்றொரு பார்வை இருக்கு. வெள்ளைக்காரனோட பார்வை வேற. வெள்ளைக்காரன் எப்படி பார்த்தோன்னா இது எல்லாமே டெவில் வர்ஷிப்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சாத்தான் இதெல்லாம் டெவில் வர்ஷிப். ஏன்னா வந்து ஸ்பிரிட்ஸை வழிபடுறது அப்படின்னு சொல்லி அவன் பார்க்க ஆரம்பிச்சான். என்ன எவ்வளவோ வழிபடுறோம்ல நாங்க, எங்களுக்கு நிறைய ஒருத்தர் ஜேர்னல் கூட எழுதியிருந்தாருன்னு சொல்வீங்க. ஒரு வெள்ளைக்காரன் தான் அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்னன்னா இது ஃபுல்லா டெவில் வர்ஷிப்னா பலி கொடுக்குறோம். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா வந்து ஒரு பெரிய துன்பத்துல இறக்குது. அவங்க என்னவா இருப்பாங்க? அவங்க வந்து ஒரு ஆத்மாவா இருக்காங்க. அந்த ஆத்மா கோபமாவும் இருக்கும். அந்த ஆத்மா கோபமா இருக்கிற ஆத்மாக்கு நீங்க வந்து ஒரு பலி கொடுத்து எனக்கு இதை நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது. அப்ப அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு நல்லது பண்ணும். ஸோ இதுதான் இது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எகென்ஸ்ட் ஆனது. ஓகே, பட் இந்த கான்செப்டே நீங்க பிலீவ் பண்றீங்களா பாரி? அது கிறிஸ்டியானிட்டியோ இந்துவோ ஒரு ஆன்மாக்கு நம்ம பலி கொடுத்து அதை எழுப்பி அதன் மூலியமா ஒரு பவர் வருது அப்படிங்கிறது. இது வந்து நான் எப்படி இதை பாக்குறேன்னா, எங்கேயோ கடல் கடந்து இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய பல நாகரிகங்களும் இதை அப்படியே நம்புறாங்க. சோ எல்லா மனுஷனும் வந்து முட்டாள்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப ஏதோ நம்மளால மனித அறிவுக்கு எட்டாத சில விஷயங்கள் வந்து இன்னும் உலகத்துல இருக்குங்கிறத நம்ம வந்து புறந்தள்ளி விட முடியாது. மேபி அதை இன்டர்பிரட் பண்ற விஷயங்கள் தவறா இருக்கலாம். இன்டர்பிரட் பண்றது தவறா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சக்தியை வந்து மக்கள் நம்புறாங்க. அது மாதிரி நீங்க நமக்கு சொல்றதுங்கிறது வேறங்க. இந்த ஊர் பக்கம்லாம் நீங்க போய் விசாரிச்சு பாருங்க, சில அதிசயங்கள் வந்து நடந்தது இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட போய் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி இருக்கிற நபர்கள்லாம் சில இந்த மாதிரி அமானுஷம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. நீங்க கிராமங்களுக்கு போங்க, கிராமங்கள்ல உங்க உறவுக்காரங்க இருப்பாங்களா, அவங்களும் உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவங்ககிட்ட உண்மையாவே போய் கேளுங்க. இல்ல நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லலாம் கூடாது, பொய் சொன்னா தப்பு, உண்மையா சொல்லு, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சா பார்த்துருக்காங்களான்னு போய் கேளுங்க. நிறைய கிராமங்கள்ல பார்த்தவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ கருப்புசாமி வந்து எங்களோட உறவுக்காரங்களாம் நிறைய பேர், என்னோட குலதெய்வம் இல்லை, எங்களோட சித்தப்பாக்கள், எங்க பெரியப்பாக்கள், மற்ற ஃபேமிலியில இருக்கவங்க அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய பேரும் கருப்பு தான் நிறைய பேர் குலதெய்வமா இருக்கும். இப்போ அதே போல் இன்னொன்று சொல்ல மாட்டேன், குலதெய்வங்களை பொறுத்த வரைக்கும் துறவரம் போனவங்களையும் குலதெய்வமாக வழிபடுறதும் இருக்கு. இப்போ உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் துறவரம் போயிட்டாருன்னு வைங்க, அவரையே நீங்கள் குலதெய்வமாக மாற்றிக்கிறதும் இருக்கு. அவர் துறவரம் போயிட்டு அவர் மோட்சம் அடைஞ்சு கூட போயிருப்பாரு, அவரையும் நம்ம ஒரு குலதெய்வமாக கருதுறதுலாம் இருக்கு. அது மாதிரி வந்து இப்போ எங்கள் இதுலேயே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து சன்னியாசின்னு சொல்லுவாங்க. சன்னாசி அது வந்து கடவுள் பேரே சன்னாசி. அந்த சன்னாசிங்கிறது வந்து என்னன்னா துறவரம் போன ஒருத்தர் தான், அவர் வந்து சன்னியாசி, அதை வந்து சன்னாசின்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான குலதெய்வத்துக்குள்ள போனீங்கன்னா பயங்கர டீப்பா போகும்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி இருக்க குலதெய்வங்கள், இந்த மாதிரி வழிபடுற குலதெய்வங்கள்லாம் சில வெவ்வேறு சமூகங்களுக்குமே ஒரே குலதெய்வமெல்லாம் இருக்கும். ஏன்னா ஊருக்கே நல்லது செஞ்சவருங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க எல்லா சாதி சனமுமே குலதெய்வமா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த பேசிக்கா இந்த கருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அசோசியேட் ஆகிறது எல்லாமே என்னென்ன ஆகும்னா, கருப்போட வருகையை வந்து ஊர்ல பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? நீங்க கிராமங்கள் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அந்த கதை சொல்லுவாங்களா, சின்ன பையனா இருக்கும்போது எங்களை நம்ப வைக்கிறதுக்கு அந்த கதை சொல்றாங்களா, இதெல்லாம் எனக்கு உண்மையிலே. ஆனா இவங்களாம் நம்ம கிட்ட ஏன் பொய் சொல்லணுங்கிற ஒருவேளை நமக்கு நம்பிக்கை வரணுங்கிறக்காக சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களாம் நாங்க பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம பார்த்தோன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான சைட்டிங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன். என்ன ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்ல விரும்பல. அதாவது அவங்க வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து இருட்டுல, இப்ப இன்னைக்குதான் வந்துட்டு வெளிச்சம் இருக்கு வெளுக்கலாம். ஆனா இப்ப நம்ம அப்பாக்களுடைய அந்த காலத்துக்கு முந்தையெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள எல்லாம் வெளிச்சமே இருக்காது, விளக்கேத்துவாங்க. ஊருக்கு நடுவுல முற்றங்கள் எல்லாம் விளக்கு இருக்கும். வீட்டுக்கு வெளியில வந்து சிம்னி விளக்கு தொங்க விட்டுருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். மின்சார விளக்குங்கிறது ரொம்ப பெரிய வீடுகள்ல ஏதாவது ஒரு வீடு 2 வீட்டுல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல
இந்த கோயிலுக்கும் இதுக்கும் இந்த ஊருக்கும் எப்பவுமே கருப்பு கோயில் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த ஏரியாக்கள் வந்து இப்போ இருட்டா தானே இருக்கும். அவங்களாம் கையில விளக்கு எடுத்துக்கிட்டு தான் போகணும் வரணும். அந்த மாதிரி இந்த பசங்க சின்ன வயசுல அந்த ஒரு 7-8 மணி இந்த மாதிரி வரலாம் வீட்டுக்கு திரும்பும்போது ஏதோ ஒரு காரணத்துல லேட் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்களாம். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு அவங்க அந்த இடத்துல ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை வந்து ஆக்சுவலா ஒரு பழைய மன்னர்கள் காலகட்ட கோட்டை. அந்த நான் ஊர்லாம் நான் சொல்ல அது காரணத்துக்காக தான் சொல்றேன். ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில இருந்து இவங்க வந்து சின்ன பசங்க வந்து அந்த கோட்டையில விளையாடுறது போறதுன்னு இருக்குமே இவங்க கொஞ்சம் இருட்டாயிட்டு இருக்கு போல. அந்த கோட்டையில இருந்து ஒரு வெளிச்சம், அது வந்து அந்த வெளிச்சம் வந்து அந்த மாதிரி வெளிச்சத்தை அவங்க பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ கூட அந்த வெளிச்சத்தை அந்த அளவுக்கு வெளிச்சத்தை நாங்க பார்த்தது இல்ல. அவ்வளவு வெளிச்சம். எந்த அளவுக்கு வெளிச்சம்னா அது எதுல இருந்து அந்த வெளிச்சம் வருதுங்கிறதே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெளிச்சம். ஒரு தேரோட சத்தம் கேக்குதான், ஆனா அவங்களால பார்க்க முடியாது, கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் அந்த கோட்டையில இருந்து கிளம்பி கருப்பு கோயில் வரைக்கும் தேர் மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது ஒருத்தர் மட்டும் சொல்ல, யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருமே சொல்றாங்க. அந்த ஊர்ல ஒரு கிட்ட பார்த்தவங்க ஒரு 5-6 பேர், அவங்க எல்லாருமே ஒரு வயசு, அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஒன்னா சேர்ந்து வச்சுக்கிட்டு பொய்யை கிளப்பணும். ஆனா அப்படி வந்து சாமி மேல பொய்யை கிளப்பி என்ன பண்ண போறாங்க? ஆனா அவங்க எல்லாருமே அந்த ஊர்ல நம்புறாங்க. அது மாதிரி இவங்க ஒருத்தவங்க மட்டும் பாக்குறது இல்ல, தலைமுறை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. நிறைய சைட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிகளில் நடக்கிற சில விஷயங்கள் போகிறது இதுலலாம் வந்து பார்த்தா இந்த மனித இதுக்கு தன்மைக்கு புரிந்து கொள்ள முடியாத சில நிகழ்வுகள் இருக்கலாம். இப்போ கருப்பாடுறதுங்கிறது இருக்குல்ல, எல்லாருமே ஏமாத்திட்டு ஆடுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிங்க. ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒன்று. இது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா போனீங்கன்னாலும் ஆப்பிரிக்காலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சர்ல இதே மாதிரியான வழிபாடு தான். ட்ரைபலோட வழிபாடு இப்படி தான் இருக்கு. நேட்டிவ் இந்தியன்ஸோட இதுக்கு போனீங்கன்னா அவங்களும் வந்து ஆன்சிஸ்டர்ஸ் அதே தான் கருப்பு வழிபாடு. அவங்க ஆன்சிஸ்டர்ஸ்னு சொல்லி முன்னோர்கள்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இயற்கையோட வச்சு இது பண்ணிட்டு அதே கான்செப்ட்ல அவங்க உடம்புக்குள்ள ஆன்மாவை இறக்கிட்டு குறிதான் சொல்றாங்க. இது உலகம் முழுக்க ஒரே ட்ரெடிஷனுங்க. இந்த ட்ரெடிஷன் எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் வந்துட்டு மாத்தி பண்றாங்க. ஆனா அதற்கு முன்னாடி இருந்த வழிபாடு முழுக்க இதே தான். ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரே வழிபாடு தான். அப்ப இது என்ன வழிபாடு? ஏதோ ஒண்ணு இருக்கு, சம்திங் இருக்கு. அது சரியா தப்பா என்னன்னு தெரியல. ஒருவேளை கிறிஸ்டியானிட்டி, நான் என்னோட பார்வை என்னன்னா, கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு ஆகாத எல்லாத்தையுமே அவங்க தப்புன்னு சொல்லி வச்சிருவாங்க. கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் அதுதான். அவங்களுடைய கான்செப்டுக்கு எதெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்தாலும் அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அது முழுக்க தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கு எகென்ஸ்டா வேலைகளை தான் பண்ணாங்க. அதை அழிக்கிற வேலைகளை நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை. பட் அந்த வேலை அவங்க பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா ஆக்சுவலா இந்த வழிபாடுகள் வந்து உலகம் முழுக்க யூனிவர்சல் ஒரே மாதிரி இருந்திருக்கும். போட்டு அழிச்சு எல்லாருடைய அந்த குலதெய்வ வழிபாட்டையும் அழிச்சு தான் இது பண்றாங்க. இப்ப இதே கிறிஸ்டியன்ஸ் வந்து ஹாண்டிங்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஈவில் ஸ்பிரிட் ஹாண்டிங் அப்படின்லாம் பேசுறாங்க. அதுக்கு அவங்க இப்ப அதை நம்புறாங்களா இல்லையா? எக்ஸாசிசம் நம்புறாங்க, டீமன்ஸை நம்புறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா டீமன்ஸ் அண்ட் இந்த கோஸ்ட் இந்த ஸ்பிரிட் எல்லாம் வந்து கெட்ட சக்தின்றாங்க. ஏன் அது கெட்ட சக்தி? எதனால அது கெட்ட சக்தி? ஒரு சக்தி நல்ல சக்தி கெட்ட சக்திங்கிறது எதை வச்சு பிரிக்கிறோம்? ஏதோ ஒரு எனர்ஜி நீங்க நம்புறீங்க அப்படின்னா, ஒரு நான் லிவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து கெட்டது நல்லதுன்னு எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம்? அது நமக்கு கெட்டது பண்ணா கெட்டது, அது நமக்கு நல்லது பண்ணா. இப்ப கேள்வி என்னன்னா, டெவில் வர்ஷிப்னு சொல்லி இவங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா பண்ணிட்டு நல்லா தானே இவெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு நல்லதானே நடந்துட்டு இருக்கு. குழந்தை வேணும்னா வேண்டிக்கிறாங்க, குலசாமி கிட்ட தான் போய் வேண்டுறோம். குழந்தை எங்களுக்கு வேணும், ஆரோக்கியமா குழந்தை பிறக்கணும், நல்லபடியா குழந்தை பிறக்கணும், நீ தான் பாதுகாத்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கிடா வெட்டுறோம். அப்ப குழந்தை நல்லபடியா பிறக்குது. இதுல என்ன தப்பு நடக்குது? இது எப்படி தப்பு? இப்ப இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கல, அது ஒரு பேயா வந்து பிறந்துச்சு, அது வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து சாத்தானன் மறு உருவமா வந்து பிறந்துச்சு, அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அது தப்புன்னு சொல்லலாம். அப்படி இல்லையே, எல்லாருக்குமே ஒரே விஷயம் மாதிரி தான் நடக்குது. அப்ப நல்லது நடக்குது, நம்புறாங்க, அந்த மக்களை போய் அதை வழிபடுறாங்கும் போது இந்த இடத்துல இங்க தப்பு வருது. ஸோ அது என்னன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு இம்பீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டில் கிறிஸ்டியானிட்டி வந்து இது எல்லா வழிபாட்டையுமே தப்புன்னு சொல்லி ரைட் அப்படி பண்ணிட்டாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வழிபாடுகள் தான் வந்து பண்டைய மனிதர்களுடைய வழிபாடாக இருந்திருக்கு. என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஆன்மான்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம எல்லாம் நம்பணும் அப்படின்னா அதுக்கு ஒத்த தன்மையில இவைகளும் இருக்கலாம். அந்த ஆன்மாவோட சக்தியை இன்னும் அதிகரித்து கொடுக்கறதுக்கு நம்ம உயிர் பலி கொடுக்கலாம். சம்திங் லைக் தட். ஏதோ ஒன்று இருக்கலாம். நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு அக்னாஸ்டிக்கா இதை நம்ம இருக்குன்னு நம்ம உறுதிட்டு சொல்ல முடியல, இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி புறந்தள்ளிட்டு போக முடியல. ஏன்னா
பல ஆயிரக்கணக்கான மக்களோட நம்பிக்கை, பல ஆயிரம்லாம் இல்லை, பல கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையாக குலதெய்வ வழிபாடுகள் இருக்கு. அந்த குலதெய்வ வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக தான் கருப்பு இருக்கு. அதுல கருப்புனாவே அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வெர்ஷன் வந்து சங்கிலி கருப்பு. சங்கிலி கருப்பு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சங்கிலி கருப்பு கோஸ்ட் ரைடர் மாதிரி தான் அது. அது என்ன சங்கிலி கருப்பு? அது வந்து என்னன்னா குலதெய்வத்தை கட்டுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லா குலதெய்வமும் ஒரு இடத்துல வீட்டு இருக்காது, அது நம்பிக்கை அடிப்படையில் சொல்றேன். எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க இந்த காந்தாரா படம் வந்துச்சுல, அந்த படத்துல வந்து குலதெய்வத்தை கட்டுவாங்க. ஆமா ஆமா, அது வந்து மாந்திரிக தணிப்பாங்க. அது மாந்திரிகத்துல கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன கான்செப்ட்னா, அந்த குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அந்த ஸ்பிரிட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. அப்ப போற போக்குல எல்லாம் எல்லாரையும் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம அதை ஒரு இடத்துல எல்லா பக்கமும் மூவ் பண்ண விடாம கட்டி போடுறது தான். அப்ப கட்டினா எதுல கட்டி போடுவாங்க? சங்கிலி. ஸோ அதுதான் சங்கிலி கருப்பு. ரைட். நிறைய விஷயம் கேட்டே போகலாம். கடைசியா 2 விஷயம் மட்டும். பையனார்னா எல்லாருக்குமே ஈஸியா வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி தெரியும். பட் கருப்பு சாமி அப்படின்னா மோஸ்டா வந்து அந்த உருவகம் எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த ரொம்ப சிம்பிளுங்க. விஷ்ணு வழிபாடு இருக்குல்ல, ஆமா, விஷ்ணு வழிபாட்டுடைய முந்தைய வடிவம் தான் கருப்பு வழிபாடு. கருப்பு. ஸோ பேசிக்காக அதுதான். ஸோ நீங்கள் விஷ்ணுன்னு சொல்லி பெருந்தெய்வமாக பார்க்குறோம். அந்த பெருந்தெய்வத்துடைய ஒரு ஆரிஜினில் கருப்பு சாமி தான் இருக்குது. அதனால தான் கருப்பு சாமி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமத்திலே இருக்கும். நீங்கள் கருப்பு சாமி நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்கும். ஸோ கருப்புங்கிறது அது ஒரு ஜென்ரிக்கான வழிபாட்டு டேர்ம் தான். அது வந்து நீங்கள் விஷ்ணுக்கு அப்படி மட்டும்லாம் இல்லை, ஒரு ஜென்ரிக்கான வழிபாடு. இந்த வழிபாட்டு தன்மையில் இருந்து தான் இது நடுகள் வழிபாடு நடக்குது ஆரம்பத்தில். நடுகள் வழிபாட்டிலேருந்து கருப்பு வழிபாட்டிலிருந்து அப்படியே மித்த வழிபாடுகள்லாம் அப்படியே ஆரிஜின் ஆகி போகுது. அதுல முருக வழிபாடும் ஒரு வித கருப்பு வழிபாடு தான். முருக வழிபாடு அப்ப முருகனே வந்து ஒரு காலத்துல ஒரு கருப்பு தான். கருப்பு, சரியா? ஆனா அந்த முருகனுடைய காலம் வந்து ரொம்ப முன்னதுங்கிறனால எல்லா மக்களுக்குமான ஒரு கருப்பு சாமியா முருகன் இருக்காரு. முருகன் பொது தெய்வம் ஆயிடுறாரு. அதே போல விஷ்ணுவும் எல்லாருக்குமான கருப்பு சாமியா ஒரு காலத்துல இருந்திருப்பாரு, அவரும் பொது தெய்வம் ஆயிடுறாரு. ஸோ சிவனும் எல்லாருக்கான, இப்போ சுடலைமாடன் என்ன? சுடலைமாடன் தான் சிவன். சிவனும் சுடலைமாடன் வேற இல்ல. ஸோ சுடலைமாடன் தான் சிவனா இருக்கு. அப்ப சிவனையே சுடலைமாடனா வழிபடுறாங்க அவங்க, அவ்வளவுதான். ஆனா சிவன் வந்து பொது தெய்வமாகவும் இருக்காரு, கரெக்டா? அது போல அதுக்கு அடுத்து பிற்காலத்துல வந்தவங்களையும் நம்ம கருப்புகளை வந்து கருப்பு தெய்வங்களை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது, நான் புரிஞ்சுக்கிறது. ஃபைன். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், உங்களுக்கும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. கடைசி கேள்வி, கருப்புங்கிற பேர் ஏன் வந்தது? ஏன் அந்த நிறத்தோட பேரை வந்து வச்சிருக்காங்கன்னு யோசிச்சிருப்பாங்களே எல்லாருமே? அதுக்கான கான்செப்டே என்னன்னா, அந்த கருப்பு தோன்றும் போது கருப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இது பேசிக்கா நீங்க அதான் சொல்றேன்ல, கிறிஸ்டியானிட்டி டெவில்ங்கிற கான்செப்ட் எல்லாமே கருப்பு வழிபாட்டுல இருந்து வந்தது தான். நிறைய பேர் அந்த காலத்துல பார்த்தது வந்து கருப்பா அந்த எனர்ஜி வந்து எமிட் ஆகுங்கிறது தான் நம்பிக்கை. அதனாலதான் கருப்புன்னு பேர். அதனாலதான் நம்ம கோயில் கருவறைகள்ல கடவுள் கருப்பு தான். கருப்பு தான். நம்ம முழுக்க இந்த வழிபாட்டுல கடவுள் கருப்பு தான். இந்த ஒயிட், இந்த பியூர் ஒயிட் அந்த கான்செப்ட்லாம் வந்து பிற்காலத்துல வந்தது. கருப்பா தான் வந்துட்டு கடவுள்களுடைய சிலைகள் வந்து கருங்கல்ல தான் வடிவமைப்பாங்க, கருப்பா தான் வச்சிருப்பாங்க. கருங்கல்ல கருப்புலையுமே அந்த நெய் இதெல்லாம் போட்டு அந்த கருப்பை இன்னும் கருப்பாக்கி தான் வழிபடுவாங்க. ரைட். ஸோ அதுதான் நம்ம இது. இப்போ வந்து பெரிய விஷயத்துல சும்மா ஒரு % தான் வந்து பேசியிருக்கோம். பட் இதுவே வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா. என்னன்னா நம்ம என்ன சொல்லலாம், கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு சாமி சார்ந்த விஷயங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடந்திருக்கும். ஆமா, நிறைய பேருக்கு கனவுல எல்லாம் கருப்பு வருங்க. எனக்கு எல்லாமே வந்து நான் சிறையில இருக்கும்போது ஒரு அம்மன் தெய்வம் வந்து என்கிட்ட ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு வந்து நான் அன்னைக்கு சிறையில இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணேன். அப்போ அது என்ன, அது ஒருவேளை நம்ம நம்பிக்கை சார்ந்து அப்படி ஒரு கனவு வருதா இல்லை உண்மையாகவே ஒரு கனவா தெரியாது. ஆனால் இப்போ இது நமக்கு இன்னைக்கு இருக்க உலகத்துலேருந்து பார்க்குறோம். இப்போ ஒரு அரசர் காலகட்டத்தில் இருக்க உலகத்தில் இது எப்படி பார்த்துருப்பாங்க, அதை எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம்? எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய கசின் அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை அவங்க இழந்துட்டாங்கன்னா ரொம்ப வருஷமா இது போட்டு பழக்கம் இல்லாமல் விட்டு வந்தனால அவங்களுக்கு அந்த குலதெய்வமே தெரியல. அப்புறம் குலதெய்வத்தை தேடினாங்க. ஸோ குலதெய்வத்தை தேடுறதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. அப்போ வேண்டிக்கிட்டு இது பண்ணிட்டு குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குலதெய்வம் வந்து கனவுல வந்து காட்சி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல என்னோட தம்பி, என் கசின், அவனுக்கு வந்து கனவுல வந்துச்சு குலதெய்வம். அதை வச்சுட்டு அப்புறம் போய் தேடி போனாங்க. இந்த ஊர் அந்த அடையாளங்கள்லாம் போய் சொல்லி அப்புறம் ஜோசியக்காரர் வந்து இந்த இடம் இதெல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைச்சா மூட நம்பிக்கை தான். நம்மளோட பார்வை தான் அது. இல்லை என்றால் இல்லையாம், ஆம் என்றால் ஆமையாம், அவ்வளவுதான். அதனால வந்துட்டு அவங்க நம்பிக்கையை பொறுத்தது அது. நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட அந்த கருப்பு சாமிக்கு உண்டான அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்தா ஏன்னா எல்லாமே ஒரு என்ன வேண்டுனீங்க, எப்படி வேண்டுனீங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சொல்லுங்க.
அதை படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. இது மாதிரி நிறைய பேர் கருப்பை வந்து நேரில் பார்த்தவங்களா இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் சொல்ல சொல்கிறீங்கல்ல, வேணா பாருங்க, கருப்பசாமி நேரில் பார்த்ததாகலாம் காட்சியெல்லாம். ஆனால் அப்போ பார்க்கும்போது அந்த அந்த அதான் நம்மளால வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சத்தோட உருவமாக தான் ஓடும். அதிகமாக இந்த குதிரை சத்தம், சலங்க சத்தம், குதிரை சலங்க, இது மட்டும் எல்லா இடத்துலயுமே இந்த இடத்துல இந்த காமனா இருக்கு. இந்த கதைகள் இருக்கு. நைஸ் நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். மிக்க நன்றி பாரு.